ஹாய் ஆல். இது வந்து ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பவுல் ஃபுல்லாக வந்து டேட்ஸு, கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, அப்புறம் கல்கண்டு இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு வச்ச நைவேத்தியம். அதெல்லாம் நான் 2 நாளாக வீட்டில் சரியாக இல்லவே இல்லையா, அதெல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வெறுமனே அப்படியேவும் ஒரே நாளாக சாப்பிட முடியல. என்னால் ஊற வைக்கவும் டைம் இல்லை. சரி, இந்த மாதிரி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இது சூப்பராக வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கசகசாவை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டேட்ஸு, கிரேப்ஸு, அதில் கொஞ்சம் கல்கண்டும் இருந்துச்சு. அது போட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா, அது அந்த சீடட் டேட்ஸ் தானே கிரேப்ஸ் இருக்குது, அது வந்துமே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நெய் விட்டு இதை நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலுமே அது கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். நெய் விட்டு கொஞ்சம் நல்லா அது வதக்கினோன்னே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன ஷேப்பில் வேணும், சிலிண்ட்ரிக்கலாக இல்லை ரவுண்டானா சர்க்கிளாக பிடிச்சி அந்த கஸ்கசாவில் வந்து நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு வச்சுட்டோன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த டேங்கி டேஸ்ட் உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை நட்ஸு போட வேண்டாம். நட்ஸ் போட்டால் அந்த டேங்கினஸ் குறைஞ்சிடும். இது வெறும்னே திராட்சை, டேட்ஸ் மட்டும் போட்டு பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த புளிப்பு தன்மையோடு நல்லா இருந்துச்சு. அதுவும் மேலே அந்த க்ரன்ச்சியாக இருந்தது அந்த பாப்பி சீட்ஸு, சூப்பராக இருந்துச்சு. இதில் வேணும்னா நீங்கள் தேனுமே வந்து சேர்த்துக்கலாம், பட் நான் அதை சேர்க்கல. இது அப்படியே நான் எந்த ஒரு ஸ்வீட்னருமே ஆட் பண்ணல, வெல்லமோ சர்க்கரையோ எதுவுமே ஆட் பண்ணல. இதில் இருக்க ஸ்வீட்னஸ் அந்த டேங்கி டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணினது இல்லைன்னா பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பீட்ரூட் தோசை தான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த கடாயில் நெய் இருந்துச்சா, ஸோ அதுலேயுமே வந்து நம்ம எல்லாமே வதக்கிக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், பீட்ரூட்டு, கேரட்டு கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மாவில் போட்டு கலந்து தோசை மாதிரி ஊத்தப்பம் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இல்லை, அந்த நார்மல் ப்ளெயினாக சாப்பிட்றத விட இது நல்லாயிருக்கும். நான் எனக்கு தான் ஆக்சுவலாக பண்ணேன். எனக்குமே வேணுமா அப்படின்னா, ஸோ அவளுக்குமே சுட்டு கொடுத்துட்டு நானும் 2 தோசை சுட்டுட்டு சாப்பிட்டேன். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தா சாம்பார் தான் நல்லாயிருக்கும். நார்மல் ப்ளெயின் தோசைனா பொடி சட்னி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊத்தப்பத்துக்கெல்லாம் வந்து சாம்பார் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட் முடிஞ்சிச்சு ரொட்டீன். தேங்க்யூ, குட் நைட்.